பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, இன்னைக்கு மெசேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டாபிக் தான். நம்ம டெய்லி பண்றது, பட் எவ்வளவு தூரம் அதை நம்ம புரிஞ்சு பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்குரிய மெசேஜ் என்ன அப்படின்னா, த பவர் ஆஃப் ப்ரேயர் இன் அவர் டெய்லி லைஃப். அதாவது நம் அன்றாட வாழ்க்கையில ஜெபத்தின் வல்லமை எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 360 டிகிரியில அது எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு, ப்ரேயர்னா என்ன, ஜெபத்தோட வல்லமை என்ன, அது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம பிரதர்ஸ் பேசுறாங்க, மெசேஜ் கேட்குறோம், பைபிள் வாசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், பட் அது எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா வசனத்தோட ஒத்து போகுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த ஒரு ஓவராலா நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஜெரேமியா 33:3 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆமென். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, கடவுளோட ஒரு தொடர்பு கொள்ளும் வழிமுறை தான் ஜெபம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப ஆண்டவரோட பேசுறது ஒரு 2-வே கம்யூனிகேஷன் மாதிரி. ஆண்டவர்கிட்ட பேசுவோம், நம்ம அவரோட வசனங்களை வாசிக்கிறோம், அவர் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்துறாரு நிறைய விஷயங்களை. அப்ப எப்படி ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது நமக்கும் இயேசுப்பாக்கும் அப்படின்னும் போது, அப்ப இங்க வசனம் ஒண்ணு பார்க்கணும். இப்ப வசனம் அதுல அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தான் இப்ப எரேமியா வாசித்தோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்ப இங்க கடவுள் என்ன பண்றாரு, நம்மளை இன்வைட் பண்றாரு. எப்படி இன்வைட் பண்றாரு, என்னை கூப்பிடு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ கூப்பிட்டு பாரு, நீ கூப்பிட்டு பார்த்து நான் என்ன செய்வேன், உனக்கு அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்கள் உனக்கு நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உலகத்தின் ஞானம் நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம ஏசப்பாவை நம்ம கூப்பிட்டு அவரோட ஜெபத்தில் நம்ம ஜெபத்துல இருந்து அவரை தேடும் பொழுது என்ன ஆகுது, அவரு உலகத்தையும் மிஞ்சின கூட ஒரு ஞானத்தை நம்ம தராரு அப்படின்னு அர்த்தம். இதோ அது மட்டும் இல்லாம நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எது முக்கியமா தேடணும் என்ன அப்படின்னு ஒவ்வொருக்கும் கைடன்ஸ் நம்ம கொடுக்கக்கூடியது ஏசப்பாவா நமக்கு இருக்காரு. அப்ப ஜெபம் மட்டும்தான் என்ன பண்ணுது, ஒரு அருமையான கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணுது. நமக்கும் ஏசப்பாக்கு உள்ள ஒரு உறவை நம்ம ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு வசனம் பார்ப்போம். நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமீன். ஆமீன். அப்ப நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள கவலைகளோ ஒரு போராட்டங்களோ நிறைய விஷயங்களை என்ன பண்றோம், நம்ம படபடன்னு சொல்லி ஒரு ஜெபத்துல இது பண்ண ஆண்டவர் நமக்கு அழகா கைட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. எப்படி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். அப்ப நம்ம எல்லாத்தையும் ஏசப்பாக்குள்ள எப்படி பண்ணணுமா, நம்ம விண்ணப்பங்களும் சோத்திரத்தோடும் ஜெபத்தினாலும் நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அவர் எல்லாத்தையும் பார்த்து நம்மளோட இதயத்துல அவரோட சமாதானத்தை வைப்பாருன்றதை பார்க்கணும். இங்க நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் எப்படி அப்படின்னா, பிரேயர் அதாவது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கா, do not be anxious for everything but in every situation by prayer and petition அப்படி போடுவோம். ஜெபமும் விண்ணப்பமும். ஜெபம் விண்ணப்பம்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். ஏன் ஜெபமே ஒரு விஷயம் தானே, ஏன் விண்ணப்பம்? ஜெபம்ன்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெபம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ள கொண்டு வரும். எப்படி அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் போது பலவிதமான விஷயங்கள் நம்ம ஆண்டவரோட பேசுவோம். ஜெபத்துல நம்ம சில நேரத்துல துதி இருக்கும், சில நேரத்துல நன்றி சொல்தல் இருக்கும், சில நேரத்துல ஏதாவது ஒரு கேட்கிற விஷயமா இருக்கலாம், சில நேரத்துல நம்ம புலம்பல்கள் அவர்கிட்ட இருக்கலாம், நம்ம கண்ணீர் அவர்கிட்ட இருக்கலாம், நிறைய விஷயங்கள் அவருக்கு பேசுவோம். ஆனா அதே நேரத்துல விண்ணப்பம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் விஷயத்த குறித்து ஆண்டவரே எனக்கு தேவை, இது நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் விஷயத்த ரொம்ப ஆராய்ஞ்சு அது நுணுக்கமா அவர்கிட்ட கேட்கறது தான் விண்ணப்பம். ஸோ இப்படி ரெண்டு விஷயத்த கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நம்ம ஜெபம்னா என்ன, விண்ணப்பம்னா என்ன அப்படின்றது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கும் பொழுது இந்த ஜெபத்துல நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, முழுமையாக நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே இந்த விஷயங்களுக்கு நமக்கு நன்றி செலுத்துறேன், ஆண்டவரே இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தேவைகள் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி அதை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு,
நீ கலங்காதப்பா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம கலக்கத்தையும் பயத்தையும் கவலையும் எடுத்து போட்டு என்ன பண்றாரு, நமக்கு தேவ சமாதானத்தை நம்ம இருதயத்துல உண்டு பண்றாரு அப்படின்றத வசனத்துல பாக்குறோம். அப்போ நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒரு விசுவாசம் உள்ள ஜெபமாக, அவர் மேல் நம்பிக்கை வச்சு, அவரை சார்ந்து, அவரோடு உடைய ஒரு அருமையான உறவு, ஒரு மகள் அப்பாவோட, ஒரு மகன் அப்பாவோட இருக்க அந்த அருமையான உறவோடு சேர்ந்து நம்ம என்ன பண்றோம், அப்பாட்ட ஏசப்பாட்ட நம்ம தெரிவிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அந்த இடத்துல. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். அப்ப இந்த வசனம் நம்ம பார்க்கிறோம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தானே இது. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு, அந்த கம்யூனிகேஷன், அந்த உறவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்றாரு. இந்த மாதிரி கேளுப்பா என்கிட்ட, அந்த தொடர்பை வச்சுக்கோப்பா என்னோட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம கேட்கறது, அவர் கொடுக்கறது, நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் அழகா நம்ம சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளவு முக்கியமான ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு இருக்குது. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி தான் பேசுறேன், உலகத்தின் விஷயங்களை பற்றி பேசல. உலகத்தின் விஷயங்கள் அப்பாக்கு தெரியும். அவர் சாதாரண ஒரு குருவிக்கும் காக்காக்கும் சாப்பாடு போடுறவர், நம்மளுக்கு ஒரு சாப்பாடோ துணிமணியோ இருக்க வீடோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தரமாட்டாரா என்ன? அவர் எல்லாம் நம்மளுக்கு அறிந்திருக்கிறார். இன்னைக்கு அவரோட மகளா நம்ம இருக்கும் பொழுது இதை பற்றி நம்ம என்ன பண்ணோம், இந்த கேளுங்கன்றது உலக சம்பந்தமான விஷயங்களை கேட்கறத நம்ம தவிர்த்து கொண்டு, ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னா அது ஆண்டவருக்கு முன்பாக கரெக்ட் அப்படின்னா கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனா நம்மளோட தேவைக்குரிய விஷயங்கள் எல்லாமே ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்ம கேட்க வேண்டியது ஆவிக்குரிய விஷயங்கள். நம்ம கேட்கும் பொழுது அப்பா நம்ம கண்களை திறந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுப்பார், ஆவிக்குரிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார் நமக்கு பார்க்கணும். ஸோ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்த ஜெபத்துல அப்பா சொன்ன வசனங்கள் பாரு, அவர்கிட்ட நம்ம உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு, அவரோட நம்ம கம்யூனிகேட் பண்ண நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் ஏன் அந்த வசனம் ஒவ்வொரு இடத்துல நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, முதலாக பிரேயர்ல ஏசப்பா என்னென்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பிரேயர் நீ பண்ணு கேளு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்காக அந்த வசனம் காமிச்சிட்டு இருக்கேன். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிப்போம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு, வேற யாரும் அவரே கேட்கிறார். ஒரு தூதனோ வேற ஒரு ஆளோ உட்கார்ந்து கேட்கலாது, அவரே கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அப்ப நம்ம எவ்வளவு அங்க போராட்டங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும் நம்மளுடைய ஜெபம் நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது, அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் அதையெல்லாம் நம்ம நீக்கலாக்கி விடுறதுக்கு ரெடியா இருக்காரு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லித்தாரு, நீ என்கிட்ட கேளுப்பா, நான் இந்த மாதிரி உனக்கு சொல்லியிருக்கேன் வசனத்துல, நீ ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேற அப்படின்னு கேட்க ரெடியா இருக்காரு. அப்ப அந்த புலம்பல், கஷ்டம், போராட்டம், வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான சிக்கல் நம்ம இருந்துட்டு உலக பிரகாரமான ஞானத்துக்காக தேடி அலைஞ்சு நம்ம போய் கேட்டுட்டு இருந்தோம்னா அது நடக்காது. நம்ம கேட்க வேண்டிய ஒரு ஆள் யார் அப்படின்னா நம்மளுடைய ஏசப்பா தான். அவர்கிட்ட ஒப்படைச்சு நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபத்தில் வைக்கும் பொழுது என்ன ஆகுது, அவர் நம்மளுக்கு செவி கொடுக்க ரெடியா இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆமென். ஆமென். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, அண்ட சராசரங்களை படைச்ச தேவன் என்ன பண்றாரு, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். உன் மனசுல நினைச்ச சில விஷயம் நமக்கு வாயை திறந்து கூப்பிட முன்னாடி ஆண்டவர் தெரியும் ஒவ்வொரு விஷயத்தையும், அவர் முன்னுத்தரவு கொடுப்பார். அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். அப்ப நம்ம பேசுறது அவர் கேட்க ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுகளுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க ஒரு சில விஷயம் சொன்னா நம்ம குறுக்க பேசினா கூட அவங்களுக்கு பிடிக்காது. இன்னைக்கு நம்மளோட தகப்பன் அண்டசராசனம் படிச்ச தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அப்படிலாம் கிடையாது. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நின்று கேட்கும் பொழுது அவர் நமக்கு என்ன வேணும்ன்றது விசாரிக்கக்கூடிய தேவனா இருக்காரு, கேட்கிறார், பொறுமையா நின்று கேட்கிறார், நமக்கு செவி கொடுக்கறதுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஆண்டவரா அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம வசனம் எப்படி அப்படின்னா, ஜெபத்தை இன்வைட் பண்றாரு ஆண்டவர். நீ ஜெபம் பண்ணுப்பா, என்கிட்ட கேளுப்பா, நீ சொல்லுப்பா, நான் உனக்கு சரி கொடுக்குறேன், நான் உனக்கு உத்தரவு கொடுக்குறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ கவலைப்படான்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒவ்வொரு வசனங்களா நம்ம பார்த்தோம். இப்ப ஜெபம் எப்படி நம்ம செய்யணும், என்ன எங்கெங்க யார் யார் பண்ணிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். கடவுளை சார்ந்திருக்கும் செயலாக ஒரு பிரார்த்தனை, ஒரு ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது பிரேயர் ஆஸ் an act of dependence on God. எப்படி ஆண்டவரை நம்ம டிபெண்ட் பண்ணி அவரை சார்ந்து நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம்ல. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வசனம் என்ன அப்படின்னா, இதுதான் அடிக்கடி நம்மளோட நடைமுறையான அந்த வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சுதான் நம்ம டக்குன்னு முடிவெடுப்போம். இல்லைன்னா நம்ம சுத்தி இருக்கவங்கள்ட்டயோ, அப்பாட்டையோ, அம்மாட்டையோ, தெரிஞ்சவங்களையோ, தெரியாதவங்களையோ, வேலை பார்க்குற இடத்துலயோ நம்ம கேட்டு அதுக்கு என்ன முடிவெடுக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம், இது கட்டலாமா, வாங்கலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா நிறைய எடுக்கிறோம். ஆனா எத்தனை தடவை போய் நம்ம ஆண்டவர்கிட்ட முதல்ல முழங்கால் படி இட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம எடுத்துருக்கணும். டக்குன்னு நம்ம மனசு எல்லாம் டக்குன்னு ஒரு மைண்ட் ஒரு விஷயம் வருது அப்படின்னா டக்குன்னு உலக பிரகாரமான மாம்சமான சிந்தைக்குள்ள போனாவே நம்ம இன்னும் ஆண்டவர் விட்டு தள்ளி தான் இருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயம் வந்தாலும் டக்குன்னு ஆவிக்குள்ள ஏசப்பா என்ன சொல்லுவாரு, இதுக்கு நான் அப்பாட்ட கேட்டு வரேன், அப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஜெபம் பண்ணி அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சிந்தை வருதுன்னா அப்ப இன்னும் ஆவிக்குள்ள நம்ம நடந்துகிட்டு இருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இன்னைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற ஒரு வசனம் என்ன அப்படின்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நிறைய விஷயங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளோட வாழ்க்கை குறிச்சோ, நம்ம வேலையை குறிச்சோ, பிள்ளைகளோட படிப்பு குறிச்சோ, பிள்ளைகளோட வாழ்க்கையை குறிச்சோ, இல்லை நம்ம சுகத்தை குறிச்சோ, இல்லை நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம விஷயத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நேரங்களில் நம்மளோட சுய புத்தியின் மேல் நம்ம சாஞ்சுக்கிட்டே இருக்கோம். அவர் சொல்றாரு, உன் சுயபத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. நம்மளோட முழு இருதயத்தோட பாதி கர்த்தர் மேல் வச்சுக்கிறேன், பாதி உலக பிரகாரமான எனக்கு தெரிஞ்ச சில பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்க பெரிய போலீஸ்ல இருக்காங்க, பெரிய பொலிட்டீஷியனா இருக்காங்க, அரசியல்வாதிகளா இருக்காங்க, அதுல இருக்காங்க இதுல இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அவங்க மேல் நம்ம விசுவாசிக்க சொல்லல. உன் முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு, உன் வழி எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஒவ்வொரு வேலை நம்ம செய்யும் பொழுது அந்த ப்ராசஸ்ல இருக்கிறதுல எதுவா இருந்தாலும் அவரை நம்ம நினைச்சுக்கணும். அப்பொழுது அவர் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்ப ஆண்டவர் செவ்வைப்படுத்துவார். ஏன்னா அவர் மேல விசுவாசிக்கும் பொழுது அவர் என்னை பார்த்துக்குவார்னு சொல்லும்போது அவர் அந்த வேலையை செஞ்சு கொடுப்பார். அவர் மேல் விசுவாசம் வைக்காமல் அவரை பொருட்படுத்தாம அவரை தூக்கி தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம தனியா போய் நமக்கு தெரிஞ்ச ஞானத்தின் மூலமாக உலகத்தின் ஞானத்தை வச்சு அதை உலகத்தில் தெரிஞ்ச மக்களை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அவர் அதில் விலகி நின்று தான் நிற்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முடிவு பண்ணிக்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபம் அவர் மேல் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜெபமா இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு சில விஷயங்கள், அதாவது பைபிள்ல நிறைய பேர் ஜெபிச்சிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஆப்ரஹாம் எடுத்துக்கோங்க. ஆப்ரஹாம் அந்த சோதோம் குமார அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர்கிட்ட போராடிட்டு கேட்கிறார், ஆண்டவரே கோச்சுக்காதீங்க, சின்ன விஷயம் இது அதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவர்கிட்ட ஆப்ரஹாம் கேட்கிறார், அவருடைய ஜெபத்தை நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல மோசஸ் கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவனை மன்னிச்சு நிறைய விஷயங்கள் தப்பு பண்றாங்களே, நான் என்ன பண்றேன். இவங்கெல்லாம் தங்களோட சுய புத்தியை சாராம தங்களை தாழ்த்தி அவர் மேல் விசுவாசம் வச்சு அவரை சார்ந்து வாழ்றாங்க. அதே மாதிரி ஆனா ஒரு பிரேயர் பாக்குறோம். ஆனால் அவங்க என்ன ப்ரே பண்றாங்க, ஆண்டவரே என்னால ஒண்ணுமே முடியாது, நீங்க எனக்கு தாங்க குழந்தைன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. இவங்க எல்லாரும் தாவீது, சாலமோன், எலேஜா, தானியேல், நெகேமியா, இயேசு கிறிஸ்து, அப்புறம் பால், இவங்க எல்லாரும் எப்படி பண்றாங்க, தங்களை தாழ்த்தி அதை முழுமையாக தேவாதி தேவன்கிட்ட என்ன பண்றாங்க, தங்களை சரணடைஞ்சு அவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் வச்சு ஜெபிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். சரி, சங்கீதம் 55 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். இந்த மாதிரி வசனங்களை வாசிச்சு நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கொடுப்பார் ஆண்டவர். ஏன்னா அவர் அழகா சொல்றாரு, நீ ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிட்டு போய் பண்ணுங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. நம்ம எவ்வளவு பாரம் நமக்குள்ள இருந்தாலும் அவர் மேல் வச்சு விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் பார்த்துப்பார், நீதிமனை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்படின்னும் போது நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அவர் நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு இந்த இடத்துல. பாத்தியா, நீ என்கிட்ட வா, என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப இங்க அருமையாக நம்மளோட ஜபம் அவரை சார்ந்து அவர் மேல இருக்கணும் இந்த ஜபம். அப்ப என்ன ஆகுது, அவர் நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் அப்படின்றது பாக்குறோம். சரி, மத்தேயு 6 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமென். அப்ப நம்மளோட ஜபம் எப்படி இருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும்னு சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்கு உரிய ஆகாரத்தை நீங்க கொடுங்க ஆண்டவர்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம போய் நிற்கும் பொழுது
இந்த ஆகாரமா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய தேவைக்குரிய விஷயங்களா இருக்கலாம், இந்த உலக பிரகாரமான சில விஷயங்கள் தேவையா, இந்த இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் நமக்கு தேவையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம கொட்டும் பொழுது, அவரை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது, இது என்னால முடியாதப்பா, உம்மால் மட்டும்தான் முடியும், நீங்க தான் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இது நம்ம ஈஸியா பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம். நம்மளோட முன்னாடி நம்ம அதை பண்ணியிருப்போம் அதே மாதிரி விஷயத்துக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது அவர் நம்ம சந்தோஷப்படுத்தணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவரை டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்றோம் அப்படின்னா அது மிகவும் அருமையான விஷயம். ஏன்னா நம்மளோட அப்பா தானே அவர்கிட்ட போய் கேட்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும். ஆண்டவர் என்ன சொல்லுங்கப்பா, இது எனக்கு பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லை. அது இந்த இத்தனை பிரேயர் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேல ஏசப்பா நம்ம சொல்லி கொடுத்திருக்காரு ஒரு ஜெபம். அந்த ஜெபம் எப்படி நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னது போல, ஆனா எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த அருமையான உறவுல நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயம் முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கு இணையீடே கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது ஒருவேளை உங்க அந்த ஜெபத்துக்கு வார்த்தை இல்லாம இருக்கலாம், அந்த ஜெபம் மௌனத்துல இருக்கலாம், அந்த ஜெபம் கண்ணீர்ல இருக்கலாம், அந்த ஜெபம் அமைதியான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கும் ஏசப்பாக்கும் உள்ள அந்த அமைதியான ஒரு விஷயத்துக்குள்ள பேசக்கூடிய விஷயமா இருக்கலாம். ரொம்ப இமோஷனலா தான் போகும், ஆனா அதுதான் உண்மை. ஜெபத்துக்கு நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்க பல விதமான விஷயங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பைபிள்ல பல பேர் பல விதமாக ஜெபிச்சிருக்காங்க, நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நான் சொல்றதை விட அதிகமான விஷயங்களை உங்களால உணர முடியும். ஏன்னா அது அப்பா உங்களுக்கு வச்சிருக்க விஷயங்கள், உங்களுக்கும் அப்பாவுக்கும் உள்ள அந்த அருமையான உறவு. ஆனா எல்லாத்துக்கும் முக்கியமானது ஜெபம். அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதனோட மெயின் இன்னைக்கு டாபிக் ஜெபத்தோட வல்லமை என்ன, அது எப்படி நம்மளோட வாழ்க்கையில இதாயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நம்மளோட ஒவ்வொரு வழியும் கர்த்தருக்கு ஒப்புவிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா போதும், அவர் பார்ப்பார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு அப்படி ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்காமலும் அவர் மேல் நம்பிக்கையும் வைக்காம, ஐயோ யாராவது பார்க்க மாட்டாங்களா, அது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளாலே அதை செஞ்சு முடிக்க முடியல. ஆனா அழகா வார்த்தை சொல்லியிருக்காரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வைக்கணும், அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். இன்னைக்கு அவர் மேல் நம்பிக்கை வச்சோம்னா நம்ம காரியம் வாய்க்க செய்ய முடியும். சங்கீதம் 121ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இன்றைக்கு நீங்க ஒரு போராட்டத்துல இருக்கீங்களா? இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கீங்களா? கண்ணீர்ல இருக்கீங்களா? பலவீனத்துல இருக்கீங்களா? நோய்வாய்ப்பட்டிருக்கோமா? பிரச்சனைகள் சுத்தி நிக்குதா? கவலைப்படாதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்கு வர ஹெல்ப் யார்கிட்ட இருந்து வருது தெரியுமா? நமக்கு ஒத்தாசை வர்றது யார்கிட்ட இருந்து தெரியுமா? அண்ட சராசங்களை படைச்ச தேவன் இருந்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை வருது. அதான் my help comes from the Lord who made heaven and earth அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை விட்டுட்டு மனுஷனை தேடி அலைஞ்சு, என் வீட்டுக்கார் பண்ணுவாங்களா, என் மனைவி இது பண்ணுவாங்களா, என் பெற்றோர்கள் பண்ணுவாங்களா, என் பிள்ளைகளை காப்பாத்துங்களா, என் வேலை பார்க்குற இடத்துல என் மேனேஜர் காப்பாத்துவாரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு ஒருத்தங்க பின்னாடி கையும் காலையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். நடக்காது. நம்ம பிடிக்க வேண்டிய ஒருத்தர் யாருன்னா நம்மளோட ஏசப்பா. இன்னைக்கு நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக எங்க இருக்கு? அதுக்கு நேராக நம்ம கண்களை நேரம் எடுக்கணும். இன்னைக்கு அவர் யாரு? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு அவரிடத்துல இருந்து நம்ம ஒத்தாசை வரப்போகுது அப்படின்றத வசனத்து மூலம் பார்க்கணும். அப்ப நம்மளோட ஜெபம், நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கணும். இன்னைக்கு அவரை நோக்கி நம்ம நிற்கும் பொழுது அதை எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்திருக்காரு. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். அது என்னன்றதை பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-13 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஏசப்பா அழகா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஒரு ஜெபத்தை எப்படி ப்ரே பண்ணணும். ஏன்னா ஜெபத்தோட முக்கியத்துவம் அப்படி அருமையாக நம்ம செய்ய வேண்டியது பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்பாவை நோக்கி எப்படி கூப்பிடணும், என்ன பண்ணணும், எப்படி நம்ம சொல்றாரு இந்த இடத்துல, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோட ராஜ்யம் வாங்க ஆண்டவரேன்னு சொல்றதுக்குரியதா இருக்கணும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் சித்தம் செய்யப்படுவதாக. அப்ப ரெண்டாவது நம்மளோட விஷயம் எப்படி இருக்கணும்?
அவரோட சித்தத்துக்கு, ஆண்டவரே இது எனக்கு ஆசை, எனக்கு ஒரு அருமையான வீடு வாங்கணும் ஆசை, எனக்கு இந்த மாதிரி செய்யணும் ஆசை, ஆனா இதெல்லாம் என்னுடைய ஆசையா இருக்கு ஆண்டவரே, உம் சித்தம் வந்தா செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறது வேற. ஆனா ஆண்டவரே எனக்கு பண்ணி கொடுங்க போட்டு அவர் நொச்சு எடுத்து அவர் சித்தமே இல்லாம கேட்கறது தவறான விஷயமா இருக்கும். அடுத்தது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரோம். அப்ப அன்னன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம சார்ந்து இருக்கிறது எப்படின்னு காமிக்கிறார். அன்னன்னைக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தருவார் என்று. எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை நீங்கள் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படாத தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ள ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களாக. அப்ப ஆண்டவர் அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகழகா கத்துக் கொடுக்கிறார். இங்க முழுமையாக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபத்துல நம்மளுடைய அப்பா மேல் விசுவாசிக்கணும் அப்படின்றத விசுவாசத்தின் மேல் வச்சு நம்ம கேட்கணும்ன்றது அதை கத்துக் கொடுத்தாரு. சரி, அவர் எப்படி பிரேயர் பண்ணார் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அப்ப மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமீன், ஆமீன். அப்ப ஏசப்பா என்ன பண்றாரு? அவர் அதிகாலையிலே எழுந்து இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமாக ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணிடுறா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் அவர் தன்னைத்தானே தனிமையா போய் நின்று ஒரு இடத்துல அவர் தனிமையா நின்று ஜெபம் பண்றதை நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாரு. எதுக்காக அப்படி நம்ம பண்றாங்க அப்படின்னா, நம்ம நம்மளோட ஏற்கனவே சொன்ன போல நம்மளோட ஜெபம் நிறைய விஷயங்களை சார்ந்திருக்கு. ஒரு இமோஷனலா இருக்கலாம், நம்மளோட ஜெபம் ஒரு புகழ்ந்து பாடி ஆராதிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், நம்மளோட ஜெபம் அவருக்கு நன்றி செலுத்துறதா இருக்கலாம், நம்மளோட ஜெபங்கள் நிறைய விண்ணப்பங்களோட ஆண்டவரே எனக்கு இது தேவையில்லை, எனக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய புலம்புகள் அழுகையோட அவர்கிட்ட உணர்ச்சிகரமா நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நம்ம அதை போய் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு அமைதியான இடத்த தனியா நின்று அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது நம்ம அதை நிறைய விஷயங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்றத பாக்குறோம். அப்ப நம்ம எப்படி அவர் ஜெபிச்சார், எங்க மாதிரி நின்று பண்ணாரு, எல்லாருக்கும் மாதிரி நின்று வெளியில எல்லாரும் பாக்குற மாதிரி நின்று பண்ணாரா? கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குறாரு. அதே நேரங்கள்ல நான் ஒரு வசனம் சொல்ல மறந்துதான் இருக்கும். மார்க் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தையும் வாசிப்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். ஆமென், ஆமென். அப்ப நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும்? நீங்கள் நின்று ஜெபிக்கும் போது நம்மளுக்கு யார் ஒரு கோபமோ ஒரு கசப்போ ஒரு சில விஷயங்கள் இருந்தா அவங்கள்ட்ட போய் ஒரு மன்னிச்சுட்டு என்ன பண்ணலாம், திருப்பி நீங்க ஒரு ஜெபம் பண்ணு அப்படின்றாரு. எதற்காக? நம்ம முழுமையாக நம்ம இருதயத்தில் எந்த வித கசப்பும் கோபங்கள் எரிச்சல்கள் இல்லாதபடி எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் இருதயத்துல சமாதானம் இருக்கப்பா, என் இருதயத்துல பாருங்க நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, உங்களுடைய வசனம் இருக்கு ஆண்டவரே, உங்களுக்கு நான் கீழ்படுகிறேன் நீங்க சொன்னதுக்குன்னு சொல்லி முழுமையாக சுத்தமாக நம்ம ஏசப்பட்ட ஒப்படைக்கும் பொழுது அந்த ஜெபத்தை அவர் கேட்டு அதை நம்ம மன்னிச்சு அவர் ஏத்துக்க நம்ம ரெடியா இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளோட ஜெபம் அப்படி இருக்கணும். இன்னைக்கு யார் மேலேயா நம்ம கோபங்கள் கசப்புகள் வச்சிருந்தோம் அப்படின்னா தயவு செய்து அதை தூக்கி எறிய பார்ப்போம். இது அவங்க மேல வச்சிருக்க ஒரு ஈகோக்காவோ இல்லாத விஷயங்களுக்கோ நான் பேச வரல. இதை நீங்க செய்யறதுனால உங்களுடைய ஏசப்பாக்கு நீங்க கீழ்ப்படுகிறதுன்றீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கீழ்ப்படியும் பொழுது நம்ம ஏசப்பா சந்தோஷப்படுவார். அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிமித்தமாக இந்த அற்ப உலகத்துல நம்மளை வேதனைப்படுத்தினவங்க, நம்மளை குத்துனவங்களை, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க யாரா இருந்தாலும் அவங்கள மன்னிக்க நம்ம ரெடியா இருக்கலாம். அவங்கள்ட்ட ஒரு மெசேஜ் தட்டி சாரி கேட்டுடலாம், ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு சாரி கேட்டுடலாம், பேசிடலாம், முடிஞ்சு போச்சு, தூக்கி போடுங்க. இன்னைக்கு அதை செய்யும் பொழுது நம்ம ஏசப்பா நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். அதே நேரத்துல அவரோட நம்ம சார்ந்து வாழ முடியும். நம்மளோட ஜெபம் கேட்கப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 41 44 வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமீன், ஆமீன். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்கு நேரம் வந்துருச்சு. அவர் சிலுவையில் அறையை கூட்டு போறாங்க. அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் அது. அப்ப அவர் போய் ஜெபிச்சுட்டு வராரு. அவர் ஒரு மனுஷனா இருந்தார்ல, என்னதான் தேவன் இயேசு கிறிஸ்துவ மனுஷனா ரூபம் எடுத்து வந்தாலும், அவதாரம் எடுத்து வந்தாலும் அந்த இடத்துல 100% மனுஷனாவும் இருக்காரு.
அவர் போய் போய் வராரு, ஜெபம் பண்றாரு, ஒரு பதட்டத்தெல்லாம் இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்குரிய அந்த பயம், சாவின் பயம், மிரட்டுறது எல்லாமே இருக்கு. அப்ப அவர் போய் ஜெபிக்கிறார், ஆண்டவரே தயவுசெய்து இது எடுத்துக்கோங்க, என்னால முடியல அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெபிச்சு கொண்டிருக்காரு. அப்ப அவர் எல்லாம் ஜெபிச்சாலும், ஆண்டவரே இது என் சித்தம் இல்லப்பா, உன் சித்தம் எதுவோ அதை நீங்க செய்யுங்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபமும் இப்படிதான் இருக்கணுன்றதுக்கு அழகா எக்ஸாம்பிள் அந்த இடத்துல காமிக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் நிறைய இருக்கலாம், நிறைய தேவைகள், விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் போட்டு தள்ளலாம் லிஸ்டா. ஆனா எல்லாமே ஆண்டவரே உன் சித்தம் வந்தா நடக்கட்டும், இது உமக்கு சித்தம் வந்தா விருப்பம் வந்தா நடக்கட்டும்னு சொல்லி நம்ம அதை முடிக்கிறது ரெடியா இருக்கலாம். இன்னைக்கு அப்படி நம்ம ஜெபத்தை நம்ம ரிஃபைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம். நீங்க நிறைய கொச அப்படியே தள்ளுறோம் நம்மளோட ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட. எங்க ஒரு ஒரு இதே இல்லாம அப்படியே முற்றுப்புள்ளியே வைக்காம போயிட்டே இருக்கும். ஆனா எது ஆண்டவருக்கு முக்கியங்கிறத நம்ம அவரோட சித்தத்தின் நம்ம அறிந்து கொள்ள நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். சரி, இப்ப ஜெபத்தை ஆண்டவருக்கு மேல சார்ந்து இருக்கணும் அப்படின்லாம் பார்த்துட்டோம்ல. அடுத்தது நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில எப்படி ஒரு வல்லமையும் பலனும் பெற்றுக்கொள்றது ஜெபத்தின் மூலமா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. ஜெபம் நிறைய நேரங்கள் நம்ம பண்றோம், நிறைய விஷயத்துக்காக பண்றோம். அப்ப ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல எப்படி நம்ம அதை கேட்டுக்கொள்றது அப்படின்னு பார்க்கலாம். கொலைசீர் 1 9-10 வாசிக்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். இது பவுல் என்ன பண்றாரு, கொலோசை அவருக்கு எழுதுறாரு, நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன்ப்பா. எப்படி ஜெபிச்சுக்கிறேன், உங்களுக்கு இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்றதுக்கு இருக்காங்கன்னா எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உங்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவினாலையும் நிரப்படுறதுக்கும், கனிகள் நல்லா வளர்றதுக்கும், நீங்க கனி கொடுக்கறதுக்கும், எல்லா விஷயத்தையும் விருத்தி அடைகிறதுக்கு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவருடைய ஜெபத்தை காமிக்கிறாங்க. அப்ப இந்த ஜெபம், நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு பலனும் நல்ல ஒரு வளரக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பார்க்கணும். சரி, இன்னொரு வசனம் பார்க்கலாம். எபேசியர் 3 வாசிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களுடன் கூட கிறிஸ்தவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். சொன்ன மாதிரி உலக பிரகாரமான விஷயத்துக்கு நம்ம கேட்கறதை விட ஆவிக்குரிய விஷயங்கள்ல ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது நல்லது அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த ஜெபம் பாருங்க, இந்த வசனத்துல நம்ம ஜெபம் எவ்வளவு ஆழமா, அவங்க ஏற்கனவே சொன்னது போல அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த வசனம் மிகவும் ஒரு இன்டென்ஸ், ரொம்ப ஆழமான விஷயத்துல, ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு ஜெபமா இருக்கு. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாகும் படிக்கு. அப்ப நம்ம கவனிச்சோம்னா, நம்மளோட உள்ளான மனுஷன் வல்லமையும் பலமடவும், விசுவாசத்திலே கிறிஸ்து உங்களுக்கு இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்கும். அப்ப எவ்வளவு அன்பிலையும் விசுவாசத்திலையும் வல்லமையிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவரை கூட ஆழத்தோட நம்ம வாழ்க்கையை நம்ம தொடர்றதுக்கு இந்த ஜெபம் உபயோகப்படுது. இந்த மாதிரி விஷயத்த நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வேண்டிக் கொள்றாங்க. அப்ப நம்மளுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆவிக்குரிய விஷயத்துல விசுவாசத்துக்காக ஆண்டவர்கிட்ட நின்று நம்ம போராடி கேட்கலாம், தப்பே கிடையாது. இன்னைக்கு உலக பிரகாரமான விஷயம், நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு அப்பத்துக்கோ இல்ல வேற விஷயத்தோ ஆண்டவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா வர வழிக்கு, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை காத்து கொள்றதுக்கு நீங்க பலனை கொடுங்க ஆண்டவரே, நீங்க வர வரைக்கும் ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் சிக்கி கொள்ளாதபடிக்கு உம்மோட வழியை பார்த்து, உம்மோட ஒளியை பார்த்து, உன் வசனத்தை பிடித்து நான் ஓடி வர கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறது முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். பிலிப்பியர் 1:9-11 வாசிப்போம். மேலும் உத்தம மாணவிகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும்
இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். அதே மாதிரிதான் மேலும் உத்தமானவைகளை நீங்கள் கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானதும் அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாக பெருகவும் அப்படின்னு அழகா ஆசீர்வதிச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கேளுங்க அப்படின்னு பாலோட பிரேயர் இருக்கு, பிலிப்பியர் இருக்கு. எப்படி தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளாக நிறைந்தவர்களாகி அழகா நீதியின் கனி நம்ம பாக்குறோம். நம்மளுக்கு தேவனுடைய மகிமையும் துதியும் உண்டாவதாக சொல்லி அழகா சொல்லி நீங்க கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களுக்கும் இடரற்றவர்களாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லி, அப்ப நம்ம அவ்வளவு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா, அவ்வளோ ஆழமாக அன்பில் நிறைந்ததாகவும் ஞானத்தை கேட்டு பொறுமையிலையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம எவ்வளவு இன்னும் அருமையா வளரணும் அப்படின்றத குறித்து இந்த வசனம் பார்க்கணும். இது எதை குறித்து சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவ நம்ம எப்படி பண்ணணும், நம்மளோட ஜெபம் அவற்றை எப்படி இருக்கணுமா, ஒரு ஆன்மீக வளர்ச்சிக்கும் அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு வல்லமையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜெபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். நம்மளோட விசுவாசம் மற்றும் நம்பிக்கை குறித்தான ஒரு ஜெபம், அதை எப்படி வெளிப்படுத்துறது, எப்படி பெற்றுக்கொள்றது, நம்மளுடைய ஜெபம் வெளிப்பாடு எப்படி இருக்கணுமா, விசுவாசம் மற்றும் நம்பிக்கை குறித்து இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அப்ப நான் என்ன சொன்ன போல நம்ம ஜெபம் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விசுவாசம். எதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம்? யாருமே எதுவுமே செய்ய முடியாதால ஒரு வேஸ்டான ஆள்கிட்ட போய் நம்ம நின்று போய் நம்ம உதவி கேட்கிறோமா, ஜெபிக்கிறோமா? கிடையாது. அண்டசராசமா படைச்ச தேவாதி தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்பாவா உட்காந்துருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட போய் கேட்கிற ஜெபம் எப்படி இருக்கும்னா, அவரால் முடியாது ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. வசனம் சொல்றது போல நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். அப்ப இயேசு கிறிஸ்துவால முடியாது எதுவுமே கிடையாது. அப்படி எல்லா வல்லமையும் நிறைந்த அல்மைட்டி காட் அவர். அப்பேற்பட்ட பேய் கேட்கிற ஜெபம் எப்படின்னா, அது எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவாருப்பா. அவர் சித்தம் வந்தா கண்டிப்பா நடக்கும். நான் கேட்கறது கர்த்தருக்குள்ளான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு போகும்போது கண்டிப்பா அதை தேவன் செய்வார். அது எந்த விஷயம் கிடையாது. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். கண்டிப்பா ஒரு தப்பான விஷயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போறது கிடையாது. பண்றதா இருந்தா அதை விட்டுறலாம். ஒரு நல்ல விஷயத்துக்காக கர்த்தருக்குள் என்ன விஷயம் கேட்கணுமோ அதை நம்ம கேட்கும் பொழுது, அவர் சித்தத்தின்படி கேட்கும் பொழுது அதை நம்ம கண்டிப்பா பெற்றுக்கொள்வோன்ற விசுவாசம் நமக்கு வேணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜெபமா இங்க இருக்கு. அதான் சொல்றேன், விசுவாசம் மற்றும் நம்பிக்கையின் வெளிப்பாடாக நம்ம ஜெபம் இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒருவேளை நம்மளோட ஜெபம் ஏதோ நம்ம ப்ரே பண்ணி வைப்போம், அங்கிட்ட ஒரு பக்கம் துண்டு போட்டு வைப்போம், நடந்தா நடக்கட்டும், நம்ம செய்யற வேலையும் பண்ணி பார்க்கலாம் உலக பிரகாரமா அப்படின்னு சொல்லி ஒரு அரகோர விசுவாசமாவோ இல்ல விசுவாசம் இல்லாம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுதியானவர் இயேசுப்பா கிடையாது. அவர் மிகவும் பெரியவர். அந்த சராசங்க படைச்ச தேவன்கிட்ட போகும்போது நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே உம் சித்தமா தான் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு தெரியும் உம்மால் முடியாது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சு ஜெபத்தை பண்ணும்போது அது கண்டிப்பா பதில் கிடைக்கும். சரி, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். சொல்றாரு, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று அழகா இயேசு கிறிஸ்து டீச் பண்றாரு. இந்த இடத்துல எதை குறித்து டீச் பண்றாரு? நம்பிக்கை, இந்த ஃபெய்த்தை குறித்து டீச் பண்றாரு இந்த இடத்துல. அவர் சொல்றாரு, நீ எதை நம்ம கேட்க நம்மளோட ஜெபம் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பாட்ட இருக்கு. ஏசப்பா நோக்கி நம்ம செய்யற ஜெபங்கள். அவர் என்ன சொல்றாரு? மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவை கேட்பீர்களோ அவைகள் கொடுக்கும்போது அவரே நம்ம சொல்றாரு. அப்ப எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல? அவர் இப்படி ஒரு அழகான பதில் கொடுக்கும்போது நம்மளே இதை சொல்லலாம், ஆண்டவரே இப்படி சொல்லிருக்கீங்களாப்பா, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னும் அப்பா தானே சொல்லியிருக்காரு, நம்ம அப்பா தானே. சரி, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஏன் தெரியுமா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு?
விசுவாசம் இல்லாம அவர் வருவோம், நம்ம அவர்கிட்ட போய் கேட்கறோம் அப்படின்னா அதை அவரை அவமானப்படுத்தணும்னு அர்த்தம். உங்களுக்கு கொஞ்சம் முடம், உங்களால பண்ண முடியாது, உங்களுக்கு இவ்வளவுதான் சக்தி இருக்கு, உங்களோட பெரிய ஆள்லாம் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏன் அப்படின்னா விசுவாசம் இல்லாம போய் கேட்டோம்னா அவரை நம்ம அசிங்கப்படுத்துறோம். கொஞ்சம் பவர் கம்மி தானே ஏசப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப அவர் இருக்கிறாரு, அவரால் முடியும், அவரை தேடணும்னா அவர் கண்டிப்பா விசுவாசிச்சு தேடணும்னா அவர் பதில் கொடுப்பான்னு அந்த நம்பிக்கையோடு போகும்போது ஆண்டவர் நம்ம செய்ய வல்லமையா இருக்காரு. இன்னைக்கு இந்த ஜெபத்துல டீச்சிங்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவரோட சித்தத்தின்படி நம்மளை தாழ்த்தி அவர் மேல் விசுவாசம் வச்சு அவர் மேல் நம்பிக்கையோடு நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்ம தருவான்ற நம்பிக்கை தான் இந்த வசனமா இருக்கு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? நம்மளோட ஜெபத்துல நம்ம ஜெபமெல்லாம் பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், நீங்களும் பண்றீங்க நானும் பண்றேன். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய ஜெபம் இந்த விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கு அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிப்போம். 3-4. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். அதான் சங்கீதக்காரர் சொல்றாருல்ல, நான் பயப்படுற நாளில் உண்மை நம்புவேன். நம்ம நிறைய நாட்கள் நம்ம பயமான நாட்களா தான் இருக்கு. ஏதோ வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் வேணா பயப்படாம இருக்கலாம், மிச்ச நாள் எல்லாம் நம்ம பயந்துட்டு தான் இருக்கோம். சில பேர் எல்லா நாளும் வருஷம் பூரா பயத்துலதான் வாழ்றோம். அப்ப நமக்கு நம்பிக்கையா இருக்க ஒரே விஷயம் ஏசப்பா. நான் பயப்படுற நாளில் உண்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அவனுக்காக பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனை நம்புகிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்ய, மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவே என் கூட இருக்கிறது ஒரு வசனம் இருக்கு, if God is for us who can be against us. இன்னைக்கு தேவன் நம்மளோட இருக்கும்போது நமக்கு எதிராக நினைக்கிறவங்க யாரு? மனுஷன் என்ன பண்ண முடியும்? நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா என் கூட இருக்கிற இயேசு அவர் சித்தம் இல்லாம ஒரு விஷயம் நகலாது அப்படின்னும் போது அதுதான் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. சரி, நம்மளோட ஜெபம் எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது விடுதலை மற்றும் பாதுகாப்பான ஒரு ஜெபமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்ப இதுக்குரிய வசனங்களை பார்க்கலாம். சங்கீதம் 91:15 வசனத்தை வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். சொன்ன மாதிரி ஜெபத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிரேயர் ஃபார் டெலிவரன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய ஜெபம் எப்படி நம்மளை பாதுகாக்குது, விடுதலை கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது சங்கீதம் 91:15 அவர் அழகா சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இன்னைக்கு நம்ம இயேசுவை கூப்பிடும் போது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்க ரெடியா இருக்கார். ஆபத்து நாளிலே அவனோடு இருந்து, ஆபத்து காலத்துல நம்மளோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இன்னைக்கு நம்மளோடு இருந்து நம்ம தப்பு வச்சு நம்ம கனப்படுத்துறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அது ஏசப்பா. அவர் மேல் விசுவாசம் இருந்து இந்த ஜெபத்தை அவன் பள்ளும் பொழுது ஆண்டவர் இதை செய்வேன்னு சொல்லி வாக்கா கொடுக்கிறார் இந்த இடத்துல. அப்ப நமக்கு யாரு ப்ரொடெக்ஷனா இருக்கா? நம்மளுடைய ஏசப்பா. நமக்கு யாரு ஒரு ஷீல்டா இருக்கா? நமக்கு ஏசப்பா. இன்னைக்கு அவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? அவர் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு ஜெபமா இருக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய போராட்டத்திலையும் துக்கத்திலையும் கவலையிலையும் நமக்கு பயமா இருக்க நேரத்திலையும் நம்ம அவரை கூப்பிட்டு ஜெபிக்கும் போது அவர் இதை செய்ய ரெடியா இருக்கேன்ப்பா மகனே மகளே அப்படின்னு சொல்ல வசனத்துல பாக்குறோம் நம்ம. சரி, இன்னொரு வசனம் அவர் என்ன சொல்றாரு அது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். எதுக்காக சபையார் மக்களும் எல்லாரும் உட்கார்ந்து பேதருக்காக ஜெபிச்சாங்க? அவரோட ப்ரொடெக்ஷன், அவர் பாதுகாப்புக்காகவும், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆண்டவரே, அவர் தயவு செய்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விடுதலைக்காகவும் ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? அப்படியே பேதுரு சிறையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு, நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, ஒரு நமக்கு ஒரு பிரச்சனைகள், ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துட்ட, ஆண்டவரே இந்த மாதிரி நீங்க வசனம் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவரை பாதுகாக்கும் விஷயமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பா இருக்காரு, நமக்கு துணையா இருக்கிறாரு அப்படின்றத, நமக்காக இறங்கி செய்யக்கூடிய தேவனா இருக்கான்றதை பார்க்கிறோம்.
இன்னைக்கு நம்மளோட ஜெபத்துல இதையும் நம்ம வைக்கலாம். ஏன்னா ஜெபத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பாதுகாப்பும் விடுதலுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி வசனங்கள் போட்டு. சங்கீதம் 91 அதிகாரம் 1-4 வசனம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் விடுவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும். ஆமென். நம்ம பயமா இருக்கிற நேரத்துல, நம்ம கண்ணீரான நேரத்துல, நம்ம போராட்டங்கள் நேரத்துல எத்தனை தடவை இந்த வசனங்களை வாசிச்சிருப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது என்ன, நமக்கு அவர் அடைக்கலமா இருக்கார், கோட்டையா இருக்கார். நம்ம நம்புகிறவர் நம்ம அங்க இருக்கோம். எல்லா விதமான கண்ணிகளுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்ம தப்பு வைக்கிறவரா இருக்கார். அவரோட சிறையின் அடியில் நம்ம பாதுகாப்பா வச்சு காக்கக்கூடிய தேவனா இருக்கார். இன்னைக்கு அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட ஜெபம் பண்ணுப்பா, என்கிட்ட கேளு, நீ இந்த விஷயத்துக்காக கேளு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் கேட்கிறேன், நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் பதில் கொடுக்குறேன், நீ கேட்கும் போது சித்தத்தின்படி கேளு, உனக்கு தேவை எல்லாம் நான் சந்திக்கிறேன், நீ கவலைப்படாத, உனக்கா நான் நிக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம செய்ய வேண்டியது இங்க ஜெபம் தான். நம்ம அப்பாவை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்மளோட பேச ஆசைப்படுறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம டைம் ஒதுக்கி வசனங்களை வாசிச்சு அவரோட நின்று நம்ம ஜெபிக்கலாம், நம்ம கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட விண்ணப்பங்களை வைக்கலாம். எப்படி ஸ்தோத்திரத்தோடு நம்ம விண்ணப்பங்களை வைக்க நம்ம ரெடியா இருக்கலாம். யாத்ராகமம் 14 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். எப்படி கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. சும்மா இருப்பீங்க, என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போம். இதை கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. நம்ம நம்ப வேண்டியது, அவர் விசுவாசிக்க வேண்டியது, அவர் சித்தத்தின்படி நம்ம கேட்க வேண்டியது, அவ்வளவுதான். நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவரை தோத்துறது சரித்திரமே கிடையாது. நம்ம ஒரு சாதாரண மனுஷன், நம்ம நம்பி நிக்கல. மனுஷன் கூட தோத்து போயிடுவாங்க. ஆனா இவர் தோத்தது சரித்திரமே கிடையாது. அண்ட சராசரம் படைச்ச தேவன், அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. இன்னைக்கு அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்பிக்கை வச்சு நம்ம செய்யற ஒவ்வொரு காரியம் வெற்றி தானே, நமக்கு தோல்வியே கிடையாது. சரி, இப்ப இவ்வளவு நேரம் எப்படி அவரை சார்ந்து வாழணும், அவர் கூட நம்ம எப்படி இருக்கணும், அவர் மேல் நம்மளோட ஜெபம் எப்படி நம்மளுடைய பாதுகாப்புக்கும் விடுதலைக்கும் குறித்து நம்ம எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்த ஒரு ஜெபம் பார்க்கலாம். Prayer as a tool for overcoming temptation and sin. சோதனையும் பாவத்தையும் மேற்கொள்றதுக்கு ஜெபம் எப்படி ஒரு கருவியாக இருக்குது. நம்மளுடைய சோதனைகள், நம்மளுடைய பாவத்தையும் மேற்கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி ஒரு கருவியா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 41 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். அப்ப இன்னைக்கு நமக்கு சோதனைகள் வருது, கஷ்டங்களை மாட்டிட்டு முடிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஜெபத்தை இன்னும் அதிகரிக்கணும், ரெடியா இருக்கணும். நம்மளோட ஜெபம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப நம்ம விழித்திருந்து ஆவிக்குரிய விழிப்பு சொல்றேன், கண்ணு முடிச்சு சும்மா பொழிக்கிற விஷயத்த நான் சொல்ல வரல. நம்மளுடைய விழிப்புல ஆவிக்குரிய விஷயங்கள்ல விழிப்போடு இருந்து நம்ம ஜெபம் பண்ண நம்ம ரெடியா இருக்கலாம். ஆவி உற்சாகமானதுதான், அந்த மாம்சம் பலவீனம் உள்ளது என்றார். அவர் தெரியும். பட் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தூக்கி போட்டு, ஆண்டவரே நீங்களோட பேசுங்கப்பான்னு சொல்லி அவரோட சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. நான் சொன்ன இந்த அப்பாவோட வருகை வரும் வரைக்கும் நம்மளோட ஜெபம் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பா உலகத்தின் வாழ்க்கைக்குள்ள, உலகத்தின் இச்சைக்குள்ள நம்ம இழுத்துட்டு போயிடுவாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவரை சார்ந்து அவரோட கனெக்ட் ஆகி அவர் கையை பிடிச்சு நம்ம வாழலை அப்படின்னா நம்மளால சத்தியமா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரவே முடியாது. கண்டிப்பா வர முடியாது. நம்மளோட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னா இன்னைக்கு அவரை சார்ந்து கூட இருக்கும். ஏன் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படியே நம்ம எல்லாம் சேர்த்துக்கிட்டே நம்ம போறோம், ஜெபிக்கிறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், கொஞ்சம் விலகி நம்ம இந்த அழகான ஒரு குடும்பமா கிறிஸ்துவுக்குள்ள சபையா நம்ம இருக்கிறோமே, இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் நம்ம சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த கம்யூனிட்டியில இல்லாம கொஞ்சம் விலகி வாழ்ந்து பாருங்களேன். ஒரு 2 நாள் உங்க சொந்தக்காரங்களோட க்ளோஸா இருந்தோ, இந்த உலக பிரகாரங்களான விஷயங்களோ, இல்ல சபைக்கு வேற ஒரு கட்டட சபைக்குள்ள போறவங்களோட நீங்க சேர்ந்து கொஞ்சம் வாழ்ந்து பாருங்க. ஒரு 2 நாள் உங்களை அறியாமே நிறைய விஷயங்கள், உலக பிரகாரமான சிந்தனைகள், உலக பிரகாரமான பேச்சுகள், இதுக்குள்ளே நம்ம சூழ்ந்து போயிடுவோம். ஐயோ நாளைக்கு என்ன ஆகும். இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் போராட்டத்துக்குள்ள நாங்க போராடிட்டு தான் இருக்கோம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கும்னு சொல்லி நிறைய ஜெபங்கள் வாஸ்து வசனங்களை வாஸ்து ஜெபம் பண்ணி நம்ம இருந்தாலும் ஒரு 2 பேர் வந்து, என்னப்பா ஒரு வீடு வாங்கலையா, என்னப்பா அதை செய்யலையா, அதை செய்யணும், இது பண்ணுப்பா, உலகத்துல இதெல்லாம் பண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணாம என்னப்பா நீ லூஸ் பாய் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும், ஐயோ இவங்க எல்லாம் பண்றாங்களே, நம்ம தான் அப்படி இருக்கோமோ அப்படின்னு ஒரு தோணும். இதுதான் சாத்தான் நம்மளை வழிக்கு கொண்டு போற விஷயம். இன்னைக்கு அவரை சார்ந்து இல்ல, என் தகப்பனுக்கு முன்பாக நான் உண்மையா இருப்பேன், அவர் சித்தம் வந்து அதை நடக்கட்டும், இன்னைக்கு என்னோட வேலை என் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்றதுதான் அப்படின்னு சொல்லி வசனத்துக்கு கீழ்ப்படைஞ்சு நம்ம அவரை பற்றி மேலான விஷயங்களை சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த உலக வாழ்க்கையிலிருந்து விலகி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழுவோம். அதான் சொல்றேன், கொஞ்சம் நம்ம விலகினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உலகத்துல சிக்கி சின்னாபனமாயிருவோம். நமக்கு வாழவும் தெரியாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உலகத்தை சார்ந்து வாழ்றவங்க மாதிரி நம்ம இதுல இருந்து வெளியே வந்தாலும் நமக்கு வாழக்கூட தெரியாது. உண்மைதான். ஏன்னா இத்தனை நாள் நம்ம இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம். சீக்கிரமா அவர் வரப்போறார். அவர் வர வரைக்கும் நம்ம இறுக்கமாக அவரை சார்ந்து வாழ்ந்தாதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இடையிலேயே வந்துட்டு போற மாதிரி நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடுவோம்ன்றது நம்ம நாம வச்சுக்கணும். ஸோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகமானதான் மாம்சமோ பலமீனம் உள்ளது என்றார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமீன். அதே நமக்கு தெரியும், பாவத்தினால நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நோய்களோ வர்றது, ஒரு மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கோ நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு நோய்பட்ட விஷயங்களா இருந்தாலும் அந்த நேரங்களில் ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு, நம்மளோட குற்றங்களை ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு என்ன பண்ணணும், ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. இன்னைக்கு அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சிட்டு நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆண்டவர் விடுதலை கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஆண்டவர் கொடூரமாக சில விஷயங்களை கொடுத்து அவர் ரசிக்கக்கூடிய ஒரு தேவன் கிடையாது. நம்ம ரொம்ப அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனா இருக்காரு. ஸோ மனுஷருக்கு நேர்கிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்ப நம்மளுக்கு மனுஷனுக்கு என்னென்ன சோதனை இருக்குமோ அது விஷயங்கள் நமக்கு வரும், தேவையில்லாத விஷயங்கள் வராது. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கும் மேலாக, நம்மளோட திராணிக்கும் மேலாக நம்ம சோதிக்கிறதுக்கு அவர் ரெடியா இல்லை. நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொள்ளாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்ப இந்த சோதனை தாங்கக்கூடிய அளவுக்கும் அதுக்கு தப்பிச்சு போறதுக்கு போக்கையும் வழியும் உண்டாக்குவார் அப்படின்றது பார்க்கணும். இன்னைக்கு அப்பேற்பட்ட தேவனை நோக்கி தான் நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப நம்ம ஜெபத்தை ஊக்குவிக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சோதனைக்குள்ள மாட்டிக்கிறோம் அப்படின்றது பார்க்கணும். ஸோ அந்த சோதனைக்குள்ள இருந்தாலும் அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்க நம்ம ஹெல்ப் பண்றாரு அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வசனத்துல. சரி, அடுத்தது பிரேயர் மீன்ஸ் அலைனிங் வித் காட்ஸ் வில். ஏற்கனவே சொன்னது போல நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுமா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒத்து போற விஷயமா இருக்கணும். அவரோடு நம்ம கடவுளின் சித்தத்தினுடன் ஒத்து போகும் வழிமுறையாக ஒரு ஜெபமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்ப அவனோட ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே இதுல சித்தம் வந்தா நடத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன 2-3 வசனங்கள் என்னன்றது பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். எவ்வளவு அருமையான விஷயம் இல்ல? அவர் மேல் வச்சு கொண்டிருக்க ஒரு தைரியம் என்ன அப்படின்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அப்படின்னு போடு. அப்ப நம்ம அவர் சித்தத்தின்படி கேட்டோம்னா அவர் நம்ம செவி கொடுப்பாரு. நம்ம மேல் வச்சிருக்க ஒரு நம்பிக்கையும் தைரியமா இருக்கு. இன்னைக்கு அப்படி கேட்கும் பொழுது அது ஆண்டவர் நம்மளுக்கு வாய்க்க செய்வார். இன்னைக்கு அவர் சித்தம் இல்லைன்னா தேவையே இல்லை, அப்படி விஷயம் நமக்கு நடக்க வேணாம். ரொம்ப நல்லது. போராடி நம்ம கேட்டு ஒரு சில டைம் கொடுத்துருவார் ஆண்டவர். நான் நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. சித்தம் இல்லாம சில விஷயத்த கேட்டு அப்புறம் அடி வாங்க முடியாது நம்மளால. சோ ஆண்டவர் சித்தம் இருந்தா ஆண்டவரே சுத்தமா நடத்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல ஆண்டவரே நீங்க நன்மைக்கு எதுவாக தருவீங்கன்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும்
நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆமென். ஆமென். நம்ம அடிக்கடி ஒரு பாட்டு போடுவோமே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவர். இங்க அதான் அந்த வசனம் இங்க அழகா அங்க இருக்கு. வசனத்துல இருந்து அங்க எடுத்திருக்காங்க பாட்டா. இங்க ஆவியானவர் ஒவ்வொரு விஷயத்தின் உள்ள இருந்து அறிந்து கொண்டு நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உங்களோட பலவீனங்களை ஆவியான உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, இப்படி ஆண்டவருடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அப்ப ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுக்கு என்ன தேவை, அவர் சித்தம் என்னன்றது பார்த்து அவர் நம்மள கரெக்டா வழி நடத்துறவரா இருக்கிற அந்த இடத்துல ஆவியானவர். அப்ப ஜெபம் எப்படி இருக்குங்க, எல்லாமே ஆவிக்குரிய விஷயங்களை சார்ந்துதானே இருக்கு பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்க ஏதாவது மனுஷரீகமாக மாம்சத்துக்கு விகிதா இருக்குதா? கிடையாது. நம்மளோட ஜெபமே கம்ப்ளீட் ஆவிக்குரிய விஷயம் தான். ஆண்டவர்கிட்ட முழுமையாக நம்மளை தாழ்த்தி வசத்தின்படி ஒப்படைச்சு நம்ம கேட்கும் பொழுது அவர் செய்ய ரெடியா இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, கடைசியாக நம்ம இந்த வாழ்க்கையில எப்படி ஒரு ஜெபம் ஒரு கண்டினியூஸா இருக்கிறது, எப்படி ஒரு விடாமல் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இந்த வாழ்க்கையை நம்ம தொடர்றது ஆண்டவர் வர வரைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு சில வசனம் கொடுத்திருக்காரு ஆண்டவர். ஏன்னா அப்பா வர வரைக்கும் நம்ம செஞ்சாகணும். நான் ஏற்கனவே சொன்னது போல இதுல இருந்து கொஞ்சம் நம்ம விலகினாலும் நம்ம இழுத்துட்டு உலக பிரகாரமான விஷயத்துக்கு இழுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க சாத்தான். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அப்பா வர வரைக்கும் அதை காத்துக்கொள்ளணும்னா விடாமல் நம்ம ஜெபிச்சு கொண்டு போயிட்டு இருக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:17 வசனத்தை வாசிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயமே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவ்வளவுதான் வசனமே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்மளோட ஜெபம் காலையில இருக்கலாம், மத்தியானம் இருக்கலாம், ராத்திரி இருக்கலாம், எப்பெல்லாம் டைம் பண்ணுறது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் எப்படி சொன்னேன், ஜெபம்ன்றது ஒண்ணு கேட்கறதே விஷயமே கிடையாது. ஜெபத்துல ஸ்தோத்திரங்கள் இருக்கலாம், ஜெபத்துல நன்றிகள் இருக்கலாம், ஜெபத்துல துதியா இருக்கலாம். அவரை உங்கள் மனசுல செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சத்தத்தின்படி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்ல சில விண்ணப்பங்களும் உள்ள இருக்கலாம். நீங்க உங்களோட ஜெபம் என்ன பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதை அவர் என்கரேஜ் பண்றாரு ஏசப்பா. இதை அவர் எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட இருந்து. இதை அவர் நீங்க செஞ்சா அவர் சந்தோஷப்பட ரெடியா இருக்காரு. கொலேசியர் 4:2 வசனத்தை வாசிக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அப்புறம் உங்களோட ஜெபம் உண்மையா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவரை நன்றி சொல்லிட்டு ஜெபத்தில் விழித்திருக்கவும் நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். எபேசியர் 6:18 வசனத்தை வாசிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, நம்ம ஆவியினால் நம்ம அவர்கிட்ட எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் ஒரு விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ண ரெடியா இருக்கணும். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் ஜெபத்தோடு விழித்துக் கொண்டிருக்கிறது. எப்பவுமே நம்ம ஜெபத்துல விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் பார்க்கணும் சிஸ்டர்ஸ். இந்த சிஸ்டர்ஸ் சங்கீதம் 5:3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அழகா தாவீது பண்றாரு. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அவருக்காக காத்து நம்ம ஜெபிக்க நம்ம ரெடியா இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு சிம்பிள் விஷயம், நம்ம அவரோட கண்டினியூஸா பிரேயர்ல இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிப்பா அப்படின்றாரு. சரி, காலையில தாவீது ஜெபிச்சார். அடுத்து என்ன பண்றாரு? சங்கீதம் 63:6 வசனத்தை வாசிக்கலாம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஆமென். அப்ப ராத்திரி அதான் பண்றாரு. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமயங்கள் உண்மை தியானிக்கிறேன். அப்ப காலையிலும் சரி ராத்திரியும் சரி விடாம
என்ன பண்றாரு, நான் ஒவ்வொரு நேரமும் அவர் ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கும் சிஸ்டர்ஸ். ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜெபத்தின் வல்லமை நம்ம நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு 360 டிகிரியில பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், கடவுள் உண்டான ஒரு தொடர்பு கொள்ளும் வழிமுறையை நம்ம ஜெபமா வச்சுக்கணும். அவரோட கம்யூனிகேட் பண்றது ஜெபம்ன்றது நம்ம ஞாபகம் வச்சு அந்த கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் ஆக்கணும். அடுத்தது ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஜெபமா நமக்கு காமிக்கணும். அவரை எப்படி சார்ந்து வாழ்றோம் அப்படின்றத ஜெபத்தின் மூலமா காட்ட முடியும். அதே மாதிரி ஏசப்பா நம்மளுக்கு ஜெபம் கற்றுக் கொடுத்தார். அவர் எப்படி ப்ரே பண்ணார், நம்மளோட ஆவிக்குரிய வளர்ச்சியில ஆண்டவர் நமக்கு வல்லமைக்காக நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்ம விசுவாசம் நம்ம நம்பிக்கை கூடுறதுக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம விடுதலை மற்றும் பாதுகாப்பை எப்படி ஜெபத்தின் மூலமா நம்ம கேட்கறது, பிரேயரை எப்படி ஒரு அருமையான ஒரு கருவியா இந்த பாவத்திலிருந்தும் நம்மளுடைய தேவை சோதிக்கக்கூடிய விஷயத்துல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுக்கும் நம்ம ஜெபத்தை எப்படி நம்ம காத்துக்கொள்றது அப்படின்றத பார்த்தோம். அதே நேரத்துல ஆண்டவருடைய சித்தத்தின்படி எப்படி ஒரு நம்ம ஜெபம் இருக்கணும், நம்ம கண்டினியூஸா நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம ஜெபம் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றது அத்தனை நம்ம ஜெபத்தின் மூலமாக இன்னைக்கு பார்த்தோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கலாம். ஏன்னா அப்பாவோட வசனங்கள் ஒவ்வொன்றும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு இந்த இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது சத்தியத்தை அறிவு சத்தியம் விடுதலாக்குன்னு சொல்றது போல இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கோங்க, இந்த சத்தியத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க ஜெபம் இப்பேற்பட்ட ஜெபங்களா இருந்தா அது இன்னும் வல்லமை கொடுக்க, ஒரு ரிசல்ட் ஓரியன்டான பிரேயரா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள அன்பான இயேசப்பா, உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேளாண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம். இன்னைக்கு இத்தனை பேர் நாங்கள் வந்திருக்கோம் அப்பா உங்களுக்கு முன்பாக. எத்தனையோ தினம் நாங்கள் ஜெபிச்சாலும் அதோட ஜெபத்தின் ஆழத்துல தேவரே எங்களுக்கு வசனங்கள் மூலமா நீங்க வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எப்படி ஜெபிக்கணும் சுவாமி, என்ன பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் நாங்க கேட்கணும், எப்படி அதை நாங்க அட்ரஸ் பண்ணணும் நீங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நன்றி செலுத்துறோம் தாக்கணும் அப்பா. மட்டுமல்லாமல் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நாங்க அதிகமாக விருத்தி அடைய எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள என்ன பாவ குணங்கள், கெட்ட குணங்கள் எங்களுக்குள்ள இருக்காங்களா அதையெல்லாம் நாங்க தூக்கி போட்டு முன்பாக தேவருடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுவதற்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. தேவரே நாங்க ஒன்றும் பெரிய ஆட்கள் அல்லப்பா, வசனத்தினாலேயோ தேவரே ஜெபத்தினாலேயோ பெரிய விஷயங்கள் தெரியாது. ஆனா எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இன்னும் பால் குடிக்கிறவர்களாக நாங்கள் இல்லாதபடி தேவரே நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு பலமுள்ள ஆகாரங்களை சாப்பிட எனக்கு கபி கொடுங்க ஆண்டவரே. இதை தாழ்த்துக்கிறோம் ஐயா, நீங்க பலப்படுத்துங்க. இல்லை பெயரை ஜாயின் பண்ண முடியாத ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் கஷ்டத்தில், யார் யார் போராட்டங்கள், யார் யார் விடுதலை இல்லாம இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட கஷ்டங்கள், போராட்டங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாம் நீங்கட்டும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால. இயேசுவே உண்மை நம்பி இருக்கோம்ப்பா. நீங்க சீக்கிரம் வரப்போவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்ட தலை குனிந்து போகாதபடி எங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய தகப்பனா இருக்கீங்களே, எங்க தலைகளை நிமித்து வைங்கப்பா. நீங்க இல்லைன்னா எங்களுக்காக பேசுறவங்க யார் ஆண்டவரே? எங்களுக்காக நின்று பேசி தேவரை எங்களை காத்து கொண்டிருக்க தகப்பனப்பா நீர். எந்த மரமும், எந்த செடியும், எந்த ஜீவராசியும் எங்களை காப்பாற்ற போறது கிடையாது. இந்த உலகத்துல ஒரே தேவனாக நீங்க நின்று இயேசு கிறிஸ்துவா உம்முடைய ரத்தத்தை கொடுத்து எங்க விலைக்கு வாங்கினதுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணிருக்கீங்க ஆண்டவரே எங்களை. தேவரே மாம்சத்துல அல்ல அப்பா, ஆவியின் ஆண்டவரே உள்ளத்துல எங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணிருக்கீங்க. நாங்க எங்களை உதறி தள்ளி அப்பா உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருத்தவங்க மனசுல உள்ள என்ன இருக்குன்னு ஆராயக்கூடிய தகப்பன் ஐயா நீர் எங்களை நடத்தி செல்லுங்க. ஒருவர் நாங்க அன்பா இருக்க கிருபை கொடுங்க. ஆவியின் கனியை வளர்த்து கொள்ள கிருபை கொடுங்க. போராட்டம் வருது ஆண்டவரே, தூசிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க ஆண்டவரே. வீட்டுக்குள்ளே எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய போராட்டங்கள் இருக்கு ஐயா. எங்களை காத்துக்கொள்ளும் அப்பா. எங்க போராட்டங்களை நீங்க சந்திங்க. நீங்க சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் சண்டை போடுவேன்னு சொல்லிருக்கீங்களே ஆண்டவரே. நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே எங்களுக்காக. உங்க கையில எங்களை ஒப்படைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருத்தவங்களோட பேசுங்க ராத்திரியில. ஒவ்வொருத்தவங்க ஜெபிக்கும் போது அவங்களோட ஜெபத்தை தேவன் அவங்க கேட்கறதுக்கு முன்பாக நீங்க பதில் கொடுக்கறதுக்கு தேவன் நாங்க வசத்துல பார்த்தோமே. நீங்க பதில் கொடுங்க ஐயா. எதுவா இருந்தாலும் சித்தத்தின்படி நடக்கட்டும். இது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.